10 நிமிட நடை 10 நன்மைகள். மதிய உணவு உட்கொண்டதும் பலரும் சிறிது நேரம் நடைபயிற்சி மேற்கொள்ள ஆர்வம் காட்டுகிறார்கள். சாப்பிட்ட உடனேயே உட்காரவோ தூங்காமலோ சில நிமிடங்கள் நடப்பது நல்லது என்று ஊட்டச்சத்து நிபுணர்களும் மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறார்கள். அதன்படி உணவு உட்கொண்டதும் 10 நிமிடங்கள் நடப்பதால் கிடைக்கும் 10 நன்மைகள். 1. செரிமானத்தை மேம்படுத்தும். உணவு உட்கொண்ட பின்பு நடப்பது செரிமான அமைப்பின் செயல்பாட்டினை தூண்டி உணவை துரிதமாக நொதிக்கச் செய்கிறது. 2. இரத்த சர்க்கரை அளவை சீராக்கும். சாப்பிட்ட பிறகு சிறிது தூரம் நடை போவது இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கச் செய்யும். 3. உடல் எடையை நிர்வகிக்கும். உணவு உண்டதும் நடைபயணம் மேற்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்வது கலோரிகள் எரிக்கும் அளவை அதிகரிக்கச் செய்யும். 4. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நடைபயிற்சி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்யும், இதயத்தை பலப்படுத்தும். 5. மன அழுத்தத்தை குறைக்கும். சாப்பிட்டதும் மேற்கொள்ளும் இந்த உடல் செயல்பாடு இது மனநிலையை மேம்படுத்தக்கூடியது. 8. ஆழ்ந்த தூக்கத்திற்கு வித்திடும். உணவு உட்கொண்ட பிறகு மென்மையான நடைபயிற்சி செய்வது நல்லது. செரிமானம் துரிதமாக நடைபெறுவதும் மன அழுத்தம் குறைவதும் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்திற்கு பங்களிக்கும். 9. மூட்டுகளை பலப்படுத்தும். நடைபயிற்சி தசைகள் மற்றும் மூட்டுகளை பலப்படுத்தும். 10. உடல் ஆற்றலை மேம்படுத்தும். சாப்பிட்ட பிறகு மந்தமான உணர்வு ஏற்படும். நடைபயிற்சி செய்வது உடலின் ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கச் செய்துவிடும். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போமா?